ஹாய் மக்களே, இன்னைக்கு ரேஷன் துவரம்பருப்பில் சூப்பரான ஒரு அரிசியும் பருப்பு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, பட்டை கிராம்பு கறி மசாலா போட்டுக்கோங்க. கூடவே 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகா, 2 தக்காளி தட்டி வச்சு இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வணக்குன்னு வணக்கிட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மசாலாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். மசாலா தூள் பார்த்தீங்கன்னா கறி மசாலா பொடி, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சாம்பார் பொடி எல்லாமே அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எல்லாமே போட்டு வணக்கிட்டு ஒரு 2 டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் போல ஊற வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வணக்கிட்டு சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டம்ளர் போல ரேஷன் துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு அதை இது கூட சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பை ஊற வைக்காதீங்க, அப்படியே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒரே விசிலில் வெந்துடும். கொஞ்சமாக துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. துருவின தேங்காய் பிடிக்கலைன்னா கட் பண்ண தேங்காயை சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் விட்டுருங்க. சூப்பரான அரிசியும் பருப்பு ரெடிங்க. ஃபைனலாக 1 ஸ்பூனுக்கு நெய் ஊற்றி இறக்கிடுங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு ஏற்ற மாதிரி வாழைக்காவை நான் வறுத்து வச்சிருக்கேன். அது கூட இன்னைக்கு என்னோட டின்னர் ஓவர். வீடியோ